اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله رب العالمين رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم وجد وعلم عظيم شان أهل بيت أطهار عظمة الأكبر. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய இபாதுகளாகிய நமக்கெல்லாம் தெள்ளத் தெளிவாக அறிவித்து தரக்கூடிய வகையில் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வஅஸம் வாரிசுல் கரீமான கௌசுல் ஆலம் முஹித்தீன் சையத் அப்துல் காதிர் அல் ஹசனி வல் ஹுசைனி ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ அஃபாது அலைனா அல் பரகாத் மின்ஹு தஹர தனாமி நாயகம் அவர்கள் தன்னுடைய எந்த நஷீதாக இருந்தாலும், அதாவது கௌசுல் ஆலம் அவர்களுடைய ஒளிமயமான திருவாயால் அவர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு பைத்தாக இருந்தாலும், எந்த நஷீது வாரிதாத் எதுவாக இருந்தாலும் சரிதான், அதை முடிக்கும் போது அந்த பைத்தை நிறைவு செய்யும் பொழுது, ஹத்துமாக்கும் பொழுது வலிகள் கோமான் எஜமான் முஹிதீன் பெருமான் அவர்கள் யாருன்னு சொல்லி அதில் சொல்லுவாங்க. அதாவது கௌசுல் ஆலம் யாருன்னு சொல்லுவாங்க. இந்த பைத்தை சொன்னது யாருன்னு தெரியணும் அல்லவா? நம்ம தமிழ் அதுக்கு என்ன முத்திர அடின்னு சொல்லி பேர், அதாவது ஹாத்தம் வைக்கிறது, ஸ்டாம்பிங் பண்றது தான் யாருன்னு சொல்லி மாஸ்டர். அப்படி கௌசுல் ஆலம் அவர்களை பத்தி எங்க பேசினாலும் முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா அனல் ஹசனியும் பாங்க மாஸ்டர், நான் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசு மாஷா அல்லாஹ். சையதுனா ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த ஃபக்ர மாஷா அல்லாஹ் என்ன ஆலத்துக்கெல்லாம் கௌசுல் ஆலம் தல்கீன் பண்றாங்க. என்னிடத்துல உள்ள எல்லா தௌலத்தும் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய நாரின் ஷரீஃபுடைய பரக்கத் அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய ஜத்துல் கரீமான அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் இப்னு ரசூலுல்லாஹி வஜூல் ஆலம் முஹம்மதி சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹி அஃதலு ஸலாத்து வ அக்மலு ஸலாம் ஃபஅல் அலைனா அல் பரகாத் மின்ஹு தஹர தனாமி நாயகம் அவர்களுடைய ஃபைல் பரகாத் ஹஸனாத் மதத் இனாயத் ஹிமாயத் என்ற வகையில கௌசுல் ஆலம் அவர்களை பற்றி எங்க பேசலாம் அனல் ஹசனியும் பாங்க மாஷா. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய நூர் சையத் முஹித்தீன் ஷேக் அப்துல் காதிர் அல் ஹசனி வ ஹுசைனி ஜீலானி நாயகம் அவர்கள் என்பதை சொல்லாம அந்த பைத்தை முடிக்க மாட்டாங்க. ஏராளமான கௌசுல் ஆலத்துடைய வாரிதாத்துகள் இருக்குது மாஷா அல்லாஹ். ஃபயுதாத் ரப்பானியங்கள் கிதாபுல பார்க்கலாம். கிதாபு பார்க்கணுங்கிற ஆளு மாஷா அல்லாஹ் ஏன்னா ஃபயுதாத் ரப்பானியாங்கிற கிதாபுல பார்க்கலாம் மாஷா அல்லாஹ். அதுல காதிரியா தரீகாவோட நிறைய வதாயிஃப்கள் அவுராது ஷரீஃபுல் கௌசுல் ஆலத்துடைய அபியாத்துகள் எல்லாம் இருக்கும் மாஷா அல்லாஹ். எதுவா இருந்தாலும் சரிதான், அதுல கடைசியில முடிக்கும் போது கௌசுல் ஆலம் அவர்கள் மாஷா அல்லாஹ் அவர்களுடைய ஹகீகத்தை பற்றி அவங்க தான் சொல்லி தரணும். ஏன்னா அனமி வராய் ஒக்கூலிக்கும் கௌசுல் ஆலத்து திருவாக்கு, நான் உங்க எல்லார அக்கலை விட்டும் கடந்து போனால் என்ன எந்த ஹல்க்கு என்ன மாலுமாக்க முடியாதுங்கிறாங்க மாஷா ஹக்கு. கௌசுல் ஆலத்தை பத்தி என்ன அல்லாஹ்க்கு ரசூலுக்கு தான் கௌசுல் ஆலத்தை தெரியும் மாஷா. அப்பேற்பட்ட மகா உன்னதமான ஸ்தானத்துல தரஜால ஷான்ல உள்ளவங்க கௌசுல் ஆலம்.
அப்ப அந்த வரிகள் கோமான் மொஹிதீன் பெருமான் அவர்களை பத்தி எங்க சொன்னாலும் மாஷா அல்லாஹ் அனல் ஹசனி, இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவுலாதுனா மாஷா அல்லாஹ் என்ற உள்ள எல்லா ஃபஹ்ரும் இமாம் அக்பர் சையதுனா ஹசன் அலைஹிஸ்ஸலாம், இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கதமைனி ஷரீஃபைனுடைய தஹத் முகத்தஸ் இருந்து வரக்கூடியது. ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத்ங்கிறது மாஷா அல்லாஹ் ஹசனைன் கரீமைனுடைய நிஸ்பத் ஷரீஃப்ல வரணும். அது ரூஹானியா இருக்கட்டும் ஜிஸ்மானியா இருக்கட்டும். சில ஹாசிதீன்கள் என்ன ஹசதிலும் அனானியத்திலும் உஜுபிலும் காரணமாக அசலா ஹசனைன் கரீமனுடைய நசபுல வரமாட்டான். ஆனா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டேன்னா நான் ரூஹானி வாரிசு ஜிஸ்மானி வாரிசு அது இதுமா, ரூஹானியாவது பிரியாணியாவது விளங்குச்சா. இமாம் ஹசனுடைய வாரிசா இருக்குன்னா சையதுனா இமாம் ஹசன் முஸன்னா அலைஹிஸ்ஸலாமுடைய அவுலாதா இருக்கணும், இல்ல இமாம் ஸைதுடைய வாரிசா இருக்கணும். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் நஸபு ஷரீஃப் ரெண்டு கிளையில வருது. ஒன்னு ஹசன் முஸன்னா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு இமாம் ஸைத் அலைஹிஸ்ஸலாம். இமாம் ஸைத் யாரு? இமாம் ஷாஃபி உடைய முர்ஷிதா சையதா நஃபீஸத்து மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஜத்துல் கரீம். சையதா நஃபீஸத்து மிஸ்ரியாவுடைய அருமை வாப்பானாக இமாம் ஹசன். அவங்களோட வாப்பா யாரு? இமாம் ஸைத். அவங்களோட வாப்பா யாரு? இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய திருமகனுடைய மகனுடைய திருமகள் சையதா நஃபீஸத்து மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அது மாதிரி ஹுசைனி சாதாத்து ஒரே ஃபர்து தான் மாஷா அல்லாஹ். இமாமுல் ஆலமீன் சையது சாஜிதின் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஷஜரா முகத்தஸரத ஹுசைனி சாதாத் சுல்தானுல் அவுலியா ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தில இருந்து குதுபுல் அக்தாப் ஹாஜா குத்புத்தீன் பக்தியார் காக்கில இருந்து மாஷா அல்லாஹ் என்ன மஹபூப இலாஹி ஹாஜா நிசாமுத்தீன் அவுலியால இருந்து பாபா ஃபரீத் கஞ்ச ஷக்கர்ல இருந்து மாஷா அல்லாஹ் ஹாஜா கேசு தராஸ் பந்த நவாஸ்ல இருந்து மக்தூம் அல் ஆலம் சையத் ஜலாலுத்தீன் மக்தூம் ஜஹானியான் ஜஹான் கஷ்தில இருந்து மாஷா அல்லாஹ் எல்லா சாதாத்தின்களுடைய ஹுசைனி சாதாத்துடைய அந்த மொத்த பரம்பரையும் இமாமுல் ஆலமீன் சையது சாஜிதீன் அபு முஹம்மத் அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக தான் வருது. அவ அல்ஹம்துலில்லாஹ் ஹசனைன் கரீமைனுடைய அவுலாதுகள் ஆலம் முழுக்க அல்லாஹ் மாஷா அல்லாஹ் கோடான கோடி பேர் வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் இதுல அல்ஹம்துலில்லாஹ் என்ன கௌசுல் ஆலம் அவர்கள் அஹ்லு பைத் தஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மஹப்பத் ஷரீஃபையும் மவத்தத் ஷரீஃபையும் நமக்கு என்ன தல்கீன் செய்யக்கூடிய வகையில அவர்களை பற்றி எங்க பேசினாலும் நான் ஹசனி அனல் ஹசனி அனல் ஹசனின்னு சொல்லி மசாலா என்ன இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய அவுலாது நாங்கிறத ஃபஹ்ரோடு பெருமையோடு கௌசுலாலும் பேசுவார்கள் மாஷா. காரணம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்கை ஈமான் கொண்ட, கலிமத்துல் ஹக்கை இக்ராரும் பில் லிசானி தஸ்தீக்கும் பில் கல்பு செய்த ஒவ்வொரு மூமினும் அஹ்லு பைத் அத்ஹாருடைய மவத்தத்தில் ஆக வேண்டும் என்ற அந்த மேலான முராதோடு நோக்கத்தோடு மாஷா. அதே நேரத்தில் என்ன இந்த உம்மத்தை முஹம்மதி அறிந்து கொள்ள வேண்டும். கௌசுல் ஆலம் எப்பேற்பட்ட நாதா, அல்லாஹு அக்பர் கபீரா. கௌசுல் ஆலத்துடைய ஃபஹ்ர மாஷா அல்லாஹ் என்ன நாம அறிய முடியாது. அவர்களுடைய தாத்து ஷரீஃப்ல இருந்து இல்ஹாரான சில சில சம்பவங்கள் மூலமா விளங்கலாம். 12 வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல தாழ்ந்து போன கப்பலை, எத்தனை வருஷம்? 12 years பிஃபோர் கடல்ல என்ன மூழ்கி போயிட்ட கப்பலை மாஷா அல்லாஹ் மீட்டி கொடுத்த நாயகம் கௌசுல் ஆலம் மாஷா. சஃபீனத்துல் அவுலியாங்கிற கிதாபுல என்ன இந்த சம்பவம் பதிவு செய்யப்படும்.
சஃபீனத்து அவுலியாங்கிற கிதாபு என்ன முஹத்திஸ் அப்துல் ஹக் தெஹ்லவி போன்ற ரயீசுல் முஹக்கிகீன் எல்லாம் அந்த கிதாபை பார்த்திருக்கிறாங்க. மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இப்பேற்பட்ட கராமத்துள்ள நாயகம் 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடுக்கடல்ல தாழ்ந்து போய் மண்ணோடு மண்ணா போனது எல்லாம் என்ன அல்லாஹ் தபாரக வ தஆலா அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த குவத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் மீட்டி கொடுத்த நாயகம் வலிகுல் கோமான் மொஹீதீன் பெருமான். வலிகுல் கோமான் மொஹீதீன் பெருமான் மாஷா அல்லாஹ். அதன் காரணத்தினாலதான் என்ன ஹவுசுல் ஆலத்துடைய அடிமைகள்ல ஒரு அடிமை ஹவுசுல் ஆலத்துடைய மௌலாவுல சஃபீனா ரலியல்லாஹு சொன்னாங்கல்ல, ஆனா மௌலா ரசூலுல்லாஹ்னு சொல்லி சிங்கத்திட்டார். அது மாதிரி மாஷா அல்லாஹ் என்ன ஹவுசுல் ஆலத்துக்கு பல மௌலாக்கள் உண்டு. ஹவுசுல் ஆலத்துக்கு கோடான கோடி அடிமைகள் உண்டு. அந்த அடிமையில தானும் ஒரு அடிமையா இருக்கிற பாக்கியம் வேணும் எனக்கு சொல்லி வஉத்தனி மின் முரீதி நஹஜிகல் அக்வம் வமின் அபீதிக அப்தன் தாயிஅன் அதுவம் சொல்லி மாஷா அல்லாஹ் சுல்தானுல் உலமா அல் அரபு வல் அஜம் ஷாஹு ஷரியத் மாதிஹு ரசூல் இமாமுனா குதுபுஸ் ஜமான் கௌசுல் அமான் ஷேகுனா ஷேகு மல்லம ஷேக் சதகத்துல்லாஹ் பநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாவ அலைனல் பரகாத் மின்ஹு தாரத் ஆமீன். நாயகம் மாஷா அல்லாஹ் கௌசுல் ஆலத்துட்டு என்ன கேக்குறாங்க மாஷா அல்லாஹ், எஜமானே தங்களோட அடிமைகள்ல ஒரு அடிமையா என்னை அங்கீகரித்துக் கொள்ளுங்க, எனக்கு முத்திர போட்டுருங்க, அது போதுங்கிறாங்க மாஷா. அல்லாஹு அக்பர் கபீரா. இன்னைக்கு சஃபர் போற 5 அல்ஹம்துலில்லாஹ் மாதிஹு ரசூல் சதகத்துல்லாஹ் பநாயகத்துடைய உருஸ் முபாரக்குடைய சங்கையான தினம். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய ஜீவனாடி ஹக்கான சுன்னத் வல் ஜமாஅத்துடைய சுல்தானுல் உலமா மாஷா அல்லாஹ். சுல்தானுல் உலமா எங்கே ஒரு மூளைக்கு மட்டுமல்ல, சுல்தானுல் உலமால் அரபு வல் அஜம் மாஷா அல்லாஹ். அரபு வல் அஜம் ஷேகுனா சதகத்துல்லாஹ் பநாயகம். அப்பேற்பட்ட நாதா கௌசுல் ஆலத்துடைய இபாதுகள்ல கௌசுல் ஆலத்துடைய அடிமைகள்ல, இங்க அடிமையான மாஷா அல்லாஹ் என்ன இபாதத்துக்குள்ள அந்த மக்சத் அல்ல, அந்த முராத் அல்ல மாஷா அல்லாஹ். என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அபுதியத்துடைய அந்த மகாம் வேற. இது மாஷா அல்லாஹ் என்ன ஃபனாயியத்துல, நெருக்கத்துல, குர்புல, தவாதுல மாஷா அல்லாஹ் என்ன கௌசுல் ஆலத்துடைய நாலன் ஷரீஃபுடைய தஹத் முகத்தஸ் கீழ மாஷா அல்லாஹ் தன்னை தாழ்த்தி தனக்கு மாஷா அல்லாஹ் கௌசுல் ஆலத்துடைய ஏராளமான அடிமைகள்ல தானும் ஒரு அடிமையாக தன்னை கௌசுல் ஆலம் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் சொல்லி அப்ப கேட்கிறாங்க மாஷா. அப்பேற்பட்ட கௌசுல் ஆலம் அவர்களை எங்க அவங்க என்ன அறிமுகமாக்குறாங்க, எங்க கௌசுல் ஆலம் அவர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் மாஷா அல்லாஹ் அனல் ஹசனிம்பாங்க மாஷா. நான் யாரு? ஹசனி. அப்ப இந்த ஆலமெல்லாம் விளங்கணும். இமாம் ஹசனுடைய ஆலா மர்த்தபா என்ன, இமாம் ஹுசைனுடைய அதீமு ஷான் என்னங்கிறத ஆலமெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற மேலான நோக்கத்தில் தான் மாஷா அல்லாஹ் என்ன கௌசுல் ஆலம் அவர்கள். கௌசுல் ஆலம் செய்து சாதாத்துங்கிறது ஆளுதுக்கெல்லாம் தெரியும் மாஷா அல்லாஹ். என்ன கௌசுல் ஆலம் மாஷா அல்லாஹ் அவர்கள் வாப்பா நாயகத்திலே பரம்பரையிலே செய்தனா அபு சாலிஹ் நாயகம் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் உடைய அவுலாது 13வது வாரிசு. கௌசுல் ஆலத்துடைய அருமை உம்மா நாச்சியார் சையதா அம்முல் கைர் அஹ்மத்துல் ஜப்பார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இமாம் அலி மகாம் சையது ஷுஹதா சையதுனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் வாரிசுங்க ஆளுதுக்கெல்லாம் தெரியும். அப்படி இருந்த பொழுது மாஷா அல்லாஹ் கௌசுல் ஆலம் ஒவ்வொரு பைத்திலையும் எந்த அவர்கள் நஷீதா இருக்கட்டும், எந்த வாரிதாத்தா இருக்கட்டும்,
அந்த வாரிதாத்தை முடிக்கும் போது தன்னை யாருன்னு சொல்லும் போது மாஷா அல்லாஹ் என்ன, இமாம் ஹசனுடைய அவுலாதனா பரம்பரை என்பது என்ன பெருமையோட ஃபஹ்ரோடு சொல்லி மகிழ்வார்கள் வலிகள் கோமான் முஹியுத்தீன் பெருமான் மாஷா. காரணம் என்ன, ஹசனைன் கரீமைன் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்த வஅல்லம் மஹப்பத் ஷரீஃபையும் அஸமத் ஷரீஃபையும் மவத்தத்துல் ஷரீஃபையும் அல்லாஹ்வுடைய இபாதுகளுக்கு தல்கீன் பண்ணி கொண்டே இருக்கிறது. என்ன அது மிகப்பெரிய சுன்னத் நபவிய்யா மாஷா. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்த வஅல்ல நாயக கோமான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய மேலான ஜன்னத்துல நாயகம் இருப்பாங்களோ அவர்களுடைய நாலேன் ஷரீஃபுடைய தஹத்துல அல்லாஹ் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மேலான ஒரு விஷயத்தை ஒரு அமல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தல்கீன் பண்றாங்க. எப்படிங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளையில எந்த மேலான அதீமுஷான் ஆலா மக்காம்ல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல சய்யிதுல் அவ்வலீன் வல் ஆகிரீன் காத்தமுல் அம்பியாய் வல் முர்சலீன் ஷஃபீஉல் முத்னிபீன் சாஹிபுல் ஜூதி வல் கரம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்த வஅல்லம் கதமைன் ஷரீஃபைன் தொய்யிபைன் தாஹிரைன் நய்யரைன் நஸீரைன் நாளைன் கரீமைனுடைய தஹத்த முபாரக்கால நம்மை கொண்டு போய் அல்லாஹ் சேர்த்துடுவான். இந்த அமலை நீங்க செஞ்சா உங்களை அல்லாஹ் இங்க கொண்டு வந்து சேர்த்துடுவான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமால் பிஷார செய்றாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு நம்முடைய ஹலுக்கும் தௌஃபீக் செய்வானாக தாயிமாக மாஷா. காரணம் என்ன, நம்ம துனியாவுடைய விஷயங்களை பத்தி ஒரு நாளைக்கு எவ்வளவு யோசிக்கிறோமோ அதை தாண்டி மாஷால நம்முடைய ஆகிரத்தை பத்தி யோசிக்கிறோம். காரணம் என்ன, இது நிலையில்லாத வாழ்க்கை. துனியா மாஷால என்ன நிலையானது கிடையாது. ஆகிரத் அப்படி அல்ல, நிலையான வாழ்க்கை. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். அப்ப நிலையற்ற வாழ்க்கையை பற்றி நாம எவ்வளவு திங்கிங் பண்றோமோ அதை விட ஜியாதாவாக நாம் ஃபிக்ர் செய்யணும் மாஷால நிலையான வாழ்க்கையை பற்றி. நிலையான நிரந்தரமான என்றுமே முடிவில்லாத அழிவில்லாத வாழ்க்கையில வண்டலம் பெருமான் கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்த வஅல்லம் தெய்வீக திரு பொற்பாத புஷ்பங்கள் அருள் மலரடியில நம்மை கொண்டு போய் அல்லாஹ் சேர்க்கிற உயர்வான அமலை பற்றி நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால திருவாய் மறந்து அருள் செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிஹாசித்தால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாஷா. சிஹாசித்தால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாஷா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தோட ஹரம்ல மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல மிம்பரே ரசூல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜல்வா ஃப்ரோஸ் ஆகுறாங்க மாஷா. மிம்பரே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாஷா. கஷஃபத் துஜா பி ஜமாலிஹியுடைய ஹுஸ்ன் ஜமால் மாஷா என்ன ஜொலிக்குது மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஜோதி மாஷா அல்லாஹ் ஜொலிக்குது மாஷா. ஜொலிக்கக்கூடிய முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான மடியில ஒரு பக்கம் இமாம் ஹசனையும் மறுபக்கம் இமாம் ஹுசைனையும் அலைஹிமுஸ்ஸலாம் அமர்த்தி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வல்லுஹா வஜ்ஹுல் அலில் அலீமை நாயகத்துடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலில் அலீமை ஜியாரத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியவான்களான சஹாபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபஅனா மின் பரகாத்திஹிம் ஃபித் தாரின் ஆமீன். சஹாபாக்களை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான திருவாயால திருவாக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மாஷா அல்லாஹ். மன் அஹப்பனி யார் என்னை மஹப்பத் வைக்கிறாரோ, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் மஹப்பத் வச்சாரோ, மன் அஹப்பனி ஃபஅஹப்ப ஹாதைன் ரசூலுல்லாஹ்வை மஹப்பத் வைத்தவர்
இவ்விருவர்களையும் மஹப்பத் வைக்கட்டுமாக. யார்? ஹசனின் கரீமின் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வ அபாஹுமா வ உம்மஹுமா, இவங்க ரெண்டு பேருட அருமை வாப்பா நாயகத்தையும் உம்மா நாச்சியாரையும் மஹப்பத் வைக்கட்டுமாக. சையதா ஃபாத்திமா நாயகத்தையும் சையதுனா அலி நாயகத்தையும் மஹப்பத் வைக்கட்டுமாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஷர்த் வைக்கிறாங்க? அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சையதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா அலி நாயகம், சையதுனா ஹசன் நாயகம், சையதுனா ஹுசைன் நாயகத்தை யாரு மஹப்பத் வைக்குவார்னா, ரசூலுல்லாவை யாரு மஹப்பத் வச்சாரோ அவர்தான் மஹப்பத் வைக்குவார். மீலாது கொண்டாடின உடனே என்ன ரசூலுல்லாவுடைய பெரிய முஹிப்பா போயிட்டான்னு அர்த்தம் அல்ல. விளங்குச்சா? ஒரு காலத்துல மீலாது கொண்டாட எதிர்த்த வஹாபிஸ ஐடியாலஜில உள்ள ஆளுக்கு என்ன, ஆஹா மீலாது கொண்டாடுறத மக்கள் எல்லாம் நம்ம எதிர்த்தோம்னா நம்மளை பத்தி இஸ்லாத்துக்கு நமக்கும் தாலுக் இல்லைன்னு சொல்லி நினைக்குவாங்கன்னு சொல்லி மீலாது அதாவது மீலாது ஷரீஃப்ங்கிற பேர்ல இல்லாம ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நம்ம கொடுத்தது பெரிய விசேஷமான ஒரு விஷயம் சொல்லி அப்படி கொண்டாட ஆரம்பிச்சாப்புல ஜாக்கிர் நாயக்குங்கிற ஆள். ஜாக்கிர் நாயக்குக்கும் இஸ்லாமுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. இது எங்கேயோ வேற ஆழத்து நடந்த விஷயம் அல்ல, மதராசிலேயே நடந்துச்சு. மதராசிலேயே ஈசிஆர்லயே இந்த ஆள் என்ன ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உலகத்துக்கு கொடுத்தது பெரிய நியாமத். அது ஹக்கு லா ஷக்க ஃபீஹி லா ரைப ஃபீஹி. ஆனா அந்த ஆள் என்ன ஐடியா உள்ளோம், மீலாத எதிர்க்கிற ஆளு, மௌலிதை எதிர்க்கிற ஆளு, மத்ஹபை எதிர்க்கிற ஆளு, அஹ்லு பைத் அத்ஹாருடைய அஸமத்துக்கு முகாலிஃபானவன். ஜனங்கள்லாம் அவனை என்ன மீலாது கொண்டாடுறத எதிர்த்தவுடன் மீலாது கொண்டாடாம இருக்கிறது, அவன் மீலாது கொண்டாடுறத அவன் எதிர்க்கிறத மக்கள்லாம் எதிர்த்த உடனே மௌலிதுங்கிற பேர்ல இல்லாம வேற ஒரு பேர்ல ரசூலுல்லாஹி உம்மத்தா அல்லாஹ் நம்மளை ஆக்கினது பெரிய விசேஷமானதுங்கிற பேர்ல அவனுங்களை கொண்டாடினான். இதை ஏன் சொல்ல வர்றேன்னா, நான் ரசூலுல்லாஹ்வுடைய அஸமத்து பேசுறேன், மீலாதுன்னு நான் ரொம்ப என்ன விசேஷமா கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஹ்லு பைத் அத்ஹாருடைய ஆதாக்களுக்கு யாரு வால் பிடிச்சானோ அவன் உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்துல உள்ளவன் அல்ல. அல்லாமா தஹபி தாரிகுல் இஸ்லாம்ல ஒரு விஷயத்தை பதிவு செய்வாப்ல, கிதாபு தாரிகுல் இஸ்லாம்ல. அல்லாமா ஹதரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாவுடைய முன்னாடி ஒரு ஆள் உட்கார்ந்து என்ன யசீத பத்தி நல்ல கருத்துக்களை, யசீத பத்தி யசீத நல்லவங்கிற மாதிரி என்ன ஒரு தோற்றத்துல பேச ஆரம்பிச்சாப்ல. நல்ல கவனிக்கணும். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் முன்னாடி யசீது நல்ல ஆளு அப்படின்னு சொல்லி ஒரு ஆளு பேச ஆரம்பிச்சாப்ல. ஏன்னா இன்னைக்கும் பல பேர் என்ன யசீதை பத்தி ஒண்ணு பேச வேணாம். காரணம் என்ன, அவர் மூத்தா போகும்போது அவர் தௌபா செஞ்சிருக்கலாம். இவர் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி உமர் பின் அப்துல் அசீஸுக்கு தெரியல, இவருக்கு தெரிஞ்சிருச்சு. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் யசீதை நல்ல கருத்துல பேசிய அந்த நபரை சும்மா விடல, 20 சாட்டை அடி ஹத்து கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ். அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம மஜத வஅலம் சையதுனா அமீருல் முஃமினீன் நஃப்ஸ முஹம்மது அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் உடைய தவச்செல்வங்களான ஹஸனைன் கரீமன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அஅதாவான காத்திலான அந்த ஹபீஸ என்ன நீ புகழ்ந்து பேசுவியான்னு சொல்லி 20 கசையடி 20 சாட்டை அடி கொடுத்தாப்புல உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். உமர் பின் அப்துல் அசீஸ் என்ன 5வது கலீஃபான்னு தூக்கி பிடிக்கிற ஆட்கள்னா இதெல்லாம் படிக்கணும். மாஷா அல்லாஹ். 5வது கலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் அல்ல, இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம். அதுலயும் ஒரு என்ன ஹார்ஜியத்,
6 மாசம் மாஷால்ல என்ன ஹிலாஃபத்தில் இருந்து ஹிலாஃபத்தை நிறைவுபடுத்தி இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறாங்க. அவங்கள விட்டுட்டேன்னா உமர் இப்னு அப்துல் அசீஸை போய் சொல்றது 5வது கலீஃபான்னு. ஆனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் மாஷா அல்லாஹ் ஈமான்தாரி, மூமின முத்தகி, அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாதார், ஹக்கான ஆஷிக், மவத்தத் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காமிலான ஒரு முகர்ரபான அல்லாஹ்வுடைய அப்து, லா ரைப ஃபீஹ். அதன் காரணத்தினால அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய யஸீத நல்லவன் பேசினாலுக்கு 20 கசையடி கொடுத்தாங்கன்னு சொன்ன உமர் இப்னு அப்துல் அசீஸ், இமாம் அலி மகாம் சீனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கர்பலா ஷரீஃபுக்கு போனது என்ன தற்கொலைக்கு சமன்னு சொல்லி பேசின சாலமன் போய்ச்சிக்கு எத்தனை கசையடி கொடுக்கிறது? அதை பார்த்துக்கிட்டு ஒண்ணுமே பேசாம இருக்கிறான கூட இருக்கிறாள், அவனுக்கு இத்தனை கசையடி கொடுக்கிறது. அப்ப இது என்ன மாஷா அல்லாஹ், ஹக்கான இஸ்லாத்தை விட்டு யஹூதி, அதாவது இவர்கள் இஸ்லாம்ல அல்ல யஹூதிசத்தில் இருக்கிறாங்க. அசலா ஹாரிஜியத்துங்கிறது யஹூதிசம். அது ஹாரிஜியத்துங்கிறது என்ன? யஹூதிசம். அது அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம மஜ்த வஅலம் முபாரக்கான திருமடியில நாயகம் அவர்கள் ஹசனைன் கரீமன் அலைஹிமுஸ் ஸலாத்து அமரச் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மஹப்பத்தை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இர்ஷாதாத் செய்யறதுக்கு முன்னாடி நாயகம் என்ன பயான் செய்யறாங்க? மன் அஹப்பனி ஷர்த். அது யார் என்னை நேசிக்கிறார், ரசூலுல்லாஹ் யாரு பிரியப்பட்டாரோ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. தாயிமாக துனியாவில் ஆகிரத்திலையும் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் நம்முடைய நஸ்ல் ஹத்தல் கியாமத் வரை வரக்கூடிய அவுலாதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மன் அஹப்பனி, யார் என்னை பிரியப்பட்டாரோ, ஃபஅஹப்ப ஹாதைன், என்னை பிரியப்பட்டவர் இவங்க 2 பேரையும் பிரியப்பட்டார். யார? ஹசனைன் கரீமைன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செய்றாங்க. தன் முபாரக்கான சதுல் கரீமோர் அனைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஹப்ப ஹாதைன், என்னை பிரியப்பட்டார். அப்ப உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வை பிரியப்பட்டால் என்ன அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மவதத்தில் இருப்பாப்ல. அதனாலதான் மாஷா அல்லாஹ் மாதிஹ ரசூல் சதகத்துல் அப்பா நாயகம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதல்லையே மூழ்கி கரைந்த மாமணி அவர்கள். மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதல்ல மாதிஹ ரசூல் சதகத்துல் அப்பா நாயகம்னா மூழ்கி முத்தெடுத்தவர்கள். இந்த ஈஸ்ட் ஏசியாவுடைய அவுலியாக்களுடைய அதிபதியான சுல்தான் அவுலியா நாயிப ரசூலுல்லாஹ் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தியுடைய கபுதல் கரீமான காதர் அவுலியா பாதுஷா நாயகத்துடைய ஹலீஃபாவுடைய ஹலீஃபா சரதுல்லா அப்பா நாயகத்துடைய வாப்பா ஷேக் சுலைமான் அலி அப்பா என்ன அவங்களோட வாப்பா ஷேக் சதக்கா அப்பா நவூர் ஜமாண்ட கூட பிரதான ஹலீஃபாக்கள் ஒருத்தவங்க. மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன கண்மணி நாயகத்துடைய பேரின்ப காதல்ல மூழ்கி முத்தெடுத்தவங்க சரதுல்லா அப்பா. அதன் காரணத்தினாலதான் ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தில் அப்பா என்ன மூழ்கி போனதுனாலதான் நாயகத்துடைய மதுஹு ஷரீஃப் புகழ் மாலை யாரெல்லாம் 2 அடியா சொல்லியிருந்தாங்களோ அதையெல்லாம் தஹ்மீஸ் ஆக்கினாங்க, 5 அடி ஆக்கினாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய பரம்பரையில வந்த காதியல் குதாத் அல்லாமா அஷேக் அபூபக்கர் இராக்கி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வ ஆத்தர மக்பரஹுல் இப்ரீஸ். மாஷா அல்லாஹ் என்ன 2 வரியில நாயகத்துடைய திருப்போட வித்யா ஷரீஃப் சொன்னாப்ல. சஹதுல்லா அப்பா நாயகம் 3 வரியை கூட அட்டாச் பண்ணி அதை தஹ்மீஸ் ஆக்கினாங்க, 5 வரி ஆக்கினாங்க. மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? பஞ்சத்தன் பாக், அஹ்லுல் பைத் அத்ஹார், 5 மாணிக்கங்கள் 5 ஆக்கினாங்க. மாஷா அல்லாஹ் அப்பா. அதே மாதிரி புஸ்ரி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு புர்தா ஷரீஃப் என்ன
2 வரியா சொன்னாப்ல. அப்பா அதையும் தஹ்மீஸ் ஆக்கினாங்க, 5 வரி ஆக்கினாங்க, 3 வரி கூட சேர்த்து. ஏன்? பானத்து சுவாத் காபுபடு சுஹைர் சாஹிப ரசூல் ரலியல்லாஹு தஆலா பானத்து சுவாத் கண்மணி நாயகத்துடைய ஹதரத்துல் கரீம்ல தஹியத் செய்யப்பட்டது. 2 வரியா அதையும் தஹ்மீஸ் ஆக்கி 5 வரி ஆக்கினாங்க. மாஷா அல்லாஹ். எது எடுத்தாலும் 5 5 5 5 லி ஹம்ஸத்துன் வதுஃபி பிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா المصطفى والمرتضى وابناهما والفاطمة. غوثுல் ஆலத்துடைய துஆ இது. மாஷா அல்லாஹ். கௌசுல் ஆலம் ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி நாயகத்துக்கு என்ன விசேஷமாக தந்த ஹாஸ் அத்தியா இந்த விருது ஷரீஃப். மாஷா அல்லாஹ். அப்போ இது என்ன லி ஹம்ஸத்துன் வதுஃபி பிஹான்னு கௌசுல் ஆலம் சொல்ற மாதிரி சரத்துல் ஆப்பானாயும் எதை எடுத்தாலும் 5 5 5 பஞ்சத்தர்பாக் 5 5 5 5. மாஷா 2 வரியில ரசூலுல்லாஹ்வுடைய திருப்புகழை யாரு சொன்னாலும் அதெல்லாம் அப்பா 5 ஆக்கிடுவாங்க, 3 வரி கூட சேர்த்து. வித்ரியா தஹ்மீஸ் 5, புர்தா ஷரீஃப் தஹ்மீஸ் 5, பானத் சுஆத் 3 சேர்த்து 5. எது எடுத்தாலும் 5. மாஷா. காரணம் என்ன? அல்பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் நிதவல்லம் தவாத குதுசியா நுஃபூஸ் ஆலியா மீது மாதி ரசூல் ஸல்லல்லாஹு கொண்டிருந்த அந்த மவத்தத் ஷரீஃபுடைய அலாமத் இது வேற ஒண்ணும் இல்லை. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் ரூஹுல் வஜூத் நூருல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத வலம் லிசானுல் ஹக்கல் கரீமா நாயகம் பிஷாரத் செய்றாங்க. எப்படி? மன் ஹப்பனி, யார் என்னை பிரியப்பட்டாரோ ஃபஅஹப்ப ஹாதை, ரசூலுல்லாஹ்வை நாம எப்ப ஹக்கா உள்ளபடி ஹக்கான ஹுப்புர் ரசூல அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செஞ்சிட்டாங்கறத அடையாளம் என்ன? ஹஸனைன் கரீமைனுடைய மஹப்பத் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஹஸனைன் கரீமைனுடைய அபவைனி ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரைனுடைய மஹப்பத் ஷரீஃப் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். அப்ப நாயகம் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மஹப்பத் ஷரீஃபுடைய அஸமத் குத்பாத் ஷரீஃப் இர்ஷாதாத் தய்யிபா செய்யறதுக்கு முன்னாடி என்ன முதல்ல நாயகம் பிஷார செய்றாங்க? ரிசால் ஹக்கல் கரீமா மன் அஹப்பனி, மன் அஹப்பனி, மன் அஹப்பனி. ரபியுல் அவ்வல்ல மீலாது கொண்டாடுறவர் ஹஸனைன் கரீமைனுடைய ஆதாக்களை சப்போர்ட் பண்ண என்ன அந்த மீலாது மஜ்லிஸ் முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம்ல மக்பூலாகவில்லைங்கிறதுடைய அடையாளம் அது. மக்பூலாகவில்லைங்கிறதுடைய அடையாளம் அது. கர்பலா ஷரீஃப்ல இமாம் அலி மகாம் சுல்தானுல் ஆலமீன் சையதுஷ் ஷுஹதாய் ஜத்த ஹாஜா மொய்னுத்தீன் இப்னு ரசூலுல்லாஹி சையதுனா ஹுசைன் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்து வ அக்மலுஸ் ஸலாம் வ ஃபத அலைனா அல் பரகாத்து மின்ஹுமா தஹரத் ஆமீன். ஷஹாதத்துல் உலமா எல்லாம் முடிஞ்சு கர்பலா ஷரீஃப்ல இருந்து இமாம் அலி மகாமுடைய ரசூல் கரீமும் சையதுனா அலி அக்பர் அலைஹிஸ்ஸலாம் சையதுனா காசிம் அலைஹிஸ்ஸலாம் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய ஒவ்வொரு அந்த எல்லா ரூஸ் முகத்தஸாவையும் சையதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாம் சையதா சகீனா அலைஹிஸ்ஸலாம் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த பேரையும் யஸீதியாக்கள் லஅனல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் ஏனா கர்பலா ஷரீஃப்ல இருந்து எல்லாரையும் டமஸ்கஸ் கொண்டு போயிருக்கிறான். டமஸ்கஸ் கொண்டு போயிருக்கும்போது யஸீத் என்ன அவன் ரொம்ப கர்வத்தோடு அவனுக்கு பெரிய வெற்றி கிடைச்சிட்டது போல ரொம்ப திமிரோடு உஜுபோடு அனானியத்தோட அந்த வாலிம் ஹபீஸ் லஅனல்லாஹு அலைஹி ஏன்னா உட்கார்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் டமஸ்கஸ் மக்கள் எல்லாம் கூடியிருக்கிற ஆட்கள் எல்லாம் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய இந்த ரசூல் கரீம் சையதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கெல்லாம் கைதிகளா நிக்கிறத பார்த்த உடனே என்னதான் இருந்தாலும் கல்புல ஒரு இரக்கமும் எல்லாருக்கும் ஒரு ரஹமும் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இதை புரிஞ்ச உடனே என்ன பண்ணா யஸீது இமாம் ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஏதாவது
சொல்றதா இருந்தா, ஏதாவது பேசுறாந்தா பேசுங்க, நான் பேசுங்கன்னு சொல்றேன். அவன் மரியாதை இல்லாம பேசுறான் இமாம் அலைஹிஸ்ஸலாத்தை. இமாம் அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் என்ன குத்பா செஞ்சாங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாள். அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமுல் ஆலமீன் சய்யிது சாஜிதீன் அபூ முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபதலைன் அல் பரகாத் மின் வதரத் ஆமீன். அவர்கள் அபுல் கரீமுடைய ஷஹாதத்துல் உதுமாவுடைய அந்த கௌரவத்தையும் ஃபக்ரையும் அஹ்லுல் பைத் அத்ஹார் யாருங்கிறத அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து குத்பா ஷரீஃப் செய்றாங்க. யஸீத் உடனே என்ன அந்த மஸ்ஜிதுடைய முஅத்தினை கூப்பிட்டு சொன்னா, குயிக்கா அதான் சொல்லி சீக்கிரம், ரொம்ப நேரம் பேசுறாரு இவர், பேச விடக்கூடாது, பேச விட்டா ஜனங்கள்லாம் எல்லாரும் இவர் பேர்ல இவரில் ஃபேன் ஆகிடுவாப்புல, எல்லாரும் மாறி போயிடுவாங்க, நமக்கு ஆப்போசிட்டா போயிடுவாப்புல, குயிக்கா அதான சொல்லணும்னு சொல்லி முஅத்தினை இஷாரா செஞ்சோம். அதான் சொல்லப்பட்ட உடனே என்ன இமாம் அலைஹிஸ்ஸலாம் குத்பா சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. முஅத்தின் பாங்க சொன்னார், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இமாம் ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யஸீத் யாருடைய திருநாமம் சொல்லப்படுது பாத்தியா, யாருடைய திருநாமம் உச்சரிக்கப்படுது பாத்தியா, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அஹல்னா மாஷா அல்லாஹ், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னுடைய ஜத்தல் கரீம், என்னுடைய அபுல் கரீமுடைய ஜத்தல் கரீம் மாஷா அல்லாஹ், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தமு முகத்தஸ் என்னுடைய ஜஸதுல ஓடிட்டு இருக்குது மாஷா அல்லாஹ். இது கேட்ட உடனே ரிசாலத்துல் கரீமிலேயே வெறுப்பு கொண்ட அந்த லானல்லாஹ் அலைஹி என்ன மஸ்ஜிதுல இறங்கி வெளியே போயிட்டான். மஸ்ஜிதுல இறங்கி வெளியே போயிட்டான். யஸீதை காஃபிர்னு சொல்லக்கூடிய பாக்கியவான்கள், முகர்ரபான ஐமத்தின்கள், முஹத்திஸ் அப்துல் ஹக் தெஹ்லவி போன்ற நாதாக்கள் இதையெல்லாம் கோட் பண்ணி காட்டுவாங்க மாஷா அல்லாஹ். அவன் ரசூலுல்லாஹ்வுடைய ரிசாலத்துல் கரீமின் மீதே வெறுப்பு கொண்ட ஸாலிம். முஹம்மது ரசூலுல்லாஹ் அதான்ல சொல்லப்பட்டதுக்கு என்ன, இது ஹுசைனுடைய ஜத்துல் கரீமுல அப்படின்னு சொல்லி என்ன, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரிசாலத்துல் கரீமிலேயே வெறுப்பு கொண்ட அயோக்கியன், ஜஹன்னமி, நரகவாதி, அல்லாஹ்வுடைய லானத்துக்கு சொந்தக்காரன் யஸீத் இப்னு முஆவியா, அந்த கொடியவன். அப்ப மாஷா அல்லாஹ் இங்க என்ன, இவனை போய் மௌத்தா போகும்போது என்ன தௌபா செஞ்சுட்டு மௌத்தா போனாலும் மௌத்தா போயிருப்பார். அவர் இவர் பக்கத்துல இருந்து பார்த்தார். அப்படி அவன் தௌபா செஞ்சுட்டு மௌத்தா போன எதுக்கு உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் 20 கசையடி கொடுக்குறாப்புல, அவனை பத்தி போல்ந்து பேசின ஆளுக்கு எதுக்கு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவனை காஃபிர்ங்கறாப்புல, புரியுதுங்களா, விளங்குதா? அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜது வல்லம் நாயக கோமான் அவர்கள் அஹ்லுல் பைத் அத்ஹார் முஹப்பத் ஷரீஃப் ரசூலுல்லாஹ் யாருக்கு உண்டாங்கறாங்க, மன் ஹப்பனி, அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால், அவன் ஹபீபுல் ஆதமான நூறு முத்லகான வஜூத் ரஹ்மத்தான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷரஃப கர்ரம் மஜது வல்லம் அலீம் ஷான் முஹப்பத்துல் கரீம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செஞ்சதுடைய அடையாளம் மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் தவாத் குதுஸியாவான சய்யிதத்துல் ஆலமீன் பிதுஅத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹா அமீருல் முஃமினீன் நஃப்ஸ் முஹம்மதி சையதுனா அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், சுல்தானுல் ஆலமீன் இமாம் அலி மகாம் தாஜ் ஷுஹதால் கிராம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தவாத் குதுஸியா நுஃபூஸ் ஆலியாவுடைய மஹப்பத் ஷரீஃபையும் மவதத் ஷரீஃபையும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். அல்ஹம்துலில்லாஹ். அதோடைய அடையாளம் என்ன, அல்லாஹ் நமக்கு அவர் ஹபீபுல் ஆலத்துடைய ஹக்கான மஹப்பத்தை நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்து விட்டான். நம்முடைய கல்புல ஹுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திகாமத் ஆவிடுச்சு என்பதுடைய அடையாளம் அது மாஷா.
இதுதான் மாஷா அல்லாஹ் என்ன அபூபக்கர் சித்திக் நாயகத்தோட வழி, இதுதான் உமர் இப்னு கத்தாபுடைய வழி. அதுதான் மாஷா அல்லாஹ் என்ன खतीबुल बगदा खतीबुल मदनी असैयद मोहम्मद खतीबुल मदनी माशा अल्लाह सुबहान मौलिद शरीफல அற்புதமா சொல்லி தருவாப்ல. हुब्बुन नबी अलल इंसानी मुफ्तरज़ुन व हुब्बु अस्हाबिही நூரும் பிபுர்ஹானி. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் இன்சானியத்துக்கு ஃபரது மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இல்லாமல் என்ன இன்சானியத் நமக்கு ஜாரி ஆகாது. சூரத்துல இன்சானா இருக்கலாம், சீரத்துல ஹைவானா இருப்பான். சில பேர் சூரத்துல இன்சானா இருப்பான், சீரத்துல ஹைவானா இருப்பான். சில பேர் சூரத்துல இன்சானா இருப்பான், சீரத்துல என்ன ஷைத்தானா இருப்பான். சில பேர் சூரத்துல இன்சானா இருப்பான், சீரத்துல மாஷா அல்லாஹ் மலக்கானியா இருப்பாப்ல. இன்னும் சிலர் சூரத்தை இன்சானி, சீரத்தை ரஹ்மானி ரப்பானி. खाजा मोइनुद्दीन कादर औलिया बादशाह नायகம் गौसुल आलम சூரத்தை இன்சானி, சீரத்தை ரப்பானி மாஷா அல்லாஹ். சீரத்தை ரப்பானி மாஷா அல்லாஹ். அதனால தான் கும்பி எதிரின்னு சொன்ன உடனே என்ன வெண்டு போட்ட முள்ளு கோழியா எந்திரிச்சிச்சு. கௌசல் ஆலத்துடைய உத்தரவுக்கு மாஷா அல்லாஹ். கும்பி இதனில்லாம் அல்ல, கும்பி இதனி. காரணம் என்ன சீரத்தை ரப்பானி மாஷா அல்லாஹ். அமர் யாமுருல்லாஹ் அந்த மகாம். अब अल्हम्दुलिल्लाह रहमतुल लिल आलमीन मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम शरफ करम जदवल्लम लिसानुल हक़्क़िल करीमाल நாயகம் கியாமத் நாளையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய மேலான அந்த இடத்துல இருப்பாங்க நாயகம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்ம அந்த தெய்வீக திவ்யத்திலே அருள் காட்சியை கண்டு நம்ம ஆனந்த பரவசம் அடைகிற அந்த தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தரும். அதுதான் பெரிய ஜன்னத் மாஷா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாமுல் மஹமூதுல ஜொலிச்சிட்டு இருக்கிற அந்த ஹுஸ்ன் வ ஜமால், அந்த ஹுஸ்ன் வ ஜமால் நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன மகாமுல் மஹமூதுல இருக்கிற அந்த பேர் அழகு. அல்லாஹு அக்பர் கபீர். खाजा मोइनुद्दीन சொன்ன ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன் ஜானஷின் அர்ஷே பரி மகாமுல் மஹமூதுல இருக்கிற அந்த ஹுஸ்ன் வ ஜமால் மாஷா. अब नायகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலுல் ஹக்கில் கரீமா இர்ஷாதாத் தய்யிபா செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஹப்பனி யார் என்னை பிரியப்பட்டாரோ ஃபஹப்ப ஹதைன் அவரு இவங்க ரெண்டு பேரையும் பிரியப்படட்டும். வாபஹுமா உம்மஹுமா இவங்க ரெண்டு பேரோட உம்மாவும் வாப்பாவும் பிரியப்படட்டும். அதுக்கான அஜ்ர் என்ன? கான மஅய ஃபீ தரஜத் யௌமல் கியாமா. اللهم اجعل نصيبنا في الدارين آمين. اللهم اجعل نصيبنا في الدارين. اللهم اجعل نصيبنا في الدارين. كان معي في درجة يوم القيامة. يوم القيامة لنا رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وسلم شرف كرم تدولم. நாளைன் ஷரீஃபைனுடைய அந்த தஹத் முகத்தஸ் அன்வார் தஜல்லியாத்துடைய அந்த மகாமில் அல்லாஹ் நம்மளை கொண்டு போய் வச்சிருவான். மாஷா அல்லாஹ். இந்த அஹ்லுல் பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபுடைய மவதத் முபாரகாவுடைய பரக்கத் ஷரீஃபை கொண்டு மாஷா அல்லாஹ். அதனால தான் மாதிஹு ரசூல் ஸல்லல்லாஹு பாடாங்க மாஷா அல்லாஹ். எதை எடுத்தாலும் அஞ்சு வரி, எதை எடுத்தாலும் அஞ்சு வரி மாஷா அல்லாஹ். எதை எடுத்தாலும் அஞ்சு வரி விளங்குதா? எதை என்ன அஹ்லுல் பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அந்த மஹப்பத்துடைய அந்த ஆழத்தை காட்டக்கூடிய அளவுல அப்பா நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் தஹ்மீஸ் ஆக்குறாங்க. எல்லாத்தையும் தஹ்மீஸ் ஆக்குறாங்க மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் ஜதுவாலும் அஹ்லுல் பைத் தஹாருடைய அஸமத் ஷரீஃபை சொல்லும்போது என்ன அந்த தௌஃபீக் இல்லாதவன் எதிர்க்கத்தான் செய்வான், இன்கார் பண்ணத்தான் செய்வான், இன்கார் பண்ணத்தான் செய்வான். அது உலகத்தில் இன்னைக்கு நேற்று நடக்கல. அசர்பைஜான்ல சென்ட்ரல் ஏசியாவில் பிறந்த மிகப்பெரிய வலி
நக்ஷபந்தியா சில்சிலால खाजा जमालुद्दीन नक्शबंदी, खाजा जमालुद्दीन नक्शबंदी, इमाम अली मकाम सुल्तान वालमीन सईद शुहदाई सैयदना हुसैन अलैहिस्सलाम नस्ब शरीफ வரக்கூடிய होता है இவங்க மாஷாஅல்லாஹ் खाजा जमालुद्दीन अल हुसैनी नक्शबंदी रदियल्लाहु तआला அஹ்லு பைத் அத்ஹாருடைய அலமத்து ஷரீஃபை எடுத்து பேசினதுனால அன்னைக்கு அங்க இருந்த பாஷா ராஜா என்ன செஞ்சான், அவங்கள கடுமையா எதிர்த்தான். ஒரு கட்டத்தில் என்ன, நாட்டை விட்டுட்டு காட்டுல போய் உட்கார்ந்து இருந்தாங்க. கடைசில மாஷாஅல்லாஹ் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுக்கு என்ன உத்தரவு கொடுத்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ் தாங்கள் மதீனா முனவராவுக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கரமத்துல்லாஹ் ஹதரத்துல் குத்ஸியாவுக்கு ஜியாரத்துக்கு போங்கன்னு சொல்லி மாஷாஅல்லாஹ் அஜர்பைஜான்ல இருந்து மாஷாஅல்லாஹ் மதீனத்து முனவரா வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குத்ஸியா ஜியாரத் செஞ்சு நாயகத்துடைய உத்தரவோடு மாஷாஅல்லாஹ் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு வந்தாங்க. மாஷாஅல்லாஹ் நாயகத்துடைய உத்தரவு நேர மாஷாஅல்லாஹ் ஹிந்துஸ்தான்ல खाजा मोइनुद्दीन उடைய दरबार शरीफ போகணும். மாஷாஅல்லாஹ் खाजा मोइनुद्दीन अल हुसैनी वल हसनी நாயகத்துடைய दरबार शरीफ के खाजा जमालुद्दीन हुसैन नक्शबंदी ஜியாரத்துக்கு வந்தாப்ல. மாஷாஅல்லாஹ் வந்து அல்ஹம்துலில்லாஹ் 40 நாள் இங்க खलवत இருந்து மாஷாஅல்லாஹ் என்ன खाजा நாயகத்துடைய எல்லா ஃபைது பரக்கத் மரது ஹிமாயத் ஹாஸிலாகிட்டு खाजा குத்புத்தீன் खाजा நிசாமுத்தீன் खाजा நசீருத்தீன் खाजा பந்தனவா கேசுதராஸ் நாயகவரே ஜியாரத் ஷரீஃப்க்கு போனாங்க. மாஷாஅல்லாஹ் குல்பர்கா வரையில ஜியாரத்தெல்லாம் முடிச்சு கடைசியில் வந்து என்ன ஒரு நீண்ட நெடுங்காலம் அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்திலே மிகப்பெரிய ஹிதமத்தை செய்து குஜராத்தில் சூரத்தில் விசால் முபாரக் ஆய் மாஷாஅல்லாஹ் சூரத்தில் खाजा தானாங்கிற பேர்ல மாஷாஅல்லாஹ் பிரகாசிச்சு கொண்டிருக்கிறாங்க. மாஷாஅல்லாஹ் ஹஜ்ரத் खाजा ஜமாலுத்தீன் அல் ஹுசைன் நக்ஷபந்தி நாயகம் அவங்களுக்கு இன்னைக்கு உருஸ் முபாரக். மாஷாஅல்லாஹ் அதனால தான் சர்காருடைய தத்கிரா ஷரீஃபை செய்யற. மாஷாஅல்லாஹ் சுல்தான் வழியா खाजा மொயினுத்தீனுடைய கதமேன ஷரீஃபை தக்பீர் செய்யறதுக்கு என்ன முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமுல் இஜாசத்தோடு வந்த சையீத். மாஷாஅல்லாஹ் பெரிய சாஹிபுல் கராமாத். மாஷாஅல்லாஹ் நக்ஷபந்தி நக்ஷபந்தின்னு தன்னை சொல்லக்கூடிய ஆளுக்கு மாஷாஅல்லாஹ் என்ன நக்ஷபந்தி ஆக்களுடைய தாரீഖ படிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அலுமத்து ஷரீஃபை அற்புதமாக எடுத்து பேசக்கூடிய தஃப்சீர் மஸ்ஹரி, தஃப்சீர் மஸ்ஹரி இதோடைய முஃபஸ்ஸிர் ஆலா யாரு, காதி சனாவுல்லா பானிபத்தி நக்ஷபந்தி. நக்ஷபந்தி அப்ப அல்ஹம்துலில்லாஹ் காதரியா இருக்கட்டும், சிஷ்தியா இருக்கட்டும், நக்ஷபந்தியா இருக்கட்டும், சுஹரவர்தியா இருக்கட்டும், ஷத்தாரியா இருக்கட்டும், எந்த சலாசில் இருக்கட்டும், மாஷாஅல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப் கொண்டுதான் அவருக்கு மாஷாஅல்லாஹ் எல்லா நஜாஹும் ஃபலாஹும் உண்டாகும். மாஷாஅல்லாஹ் அதை தவிர வேற வழி வேற பாபு ஒண்ணும் கிடையாது, வேற ஒண்ணும் கிடையாது. மாஷாஅல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஷத்தாரியாவுடைய மிகப்பெரிய சர்தார் நாவூர் ஜமானுடைய ஷேக் நாய் ஹஜரத் கௌசனா ஷா சையத் முஹம்மது கௌஸ் கவாலிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பஹருல் ஹயாத்ல கிதாப் என்ன பஹருல் ஹயாத் அல்லாஹு அக்பர் கபீரா அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீம் ஷான என்ன அவ்வளவு அற்புதமா பயான் செய்வாங்க. சுஹரவர்தி சில்சிலா மாஷாஅல்லாஹ் சையத் முத்தஹருதீன் தப்லி ஆலம் பாதுஷா மாஷாஅல்லாஹ் எங்க இடத்துக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமத்துல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத் ஷரீஃப் மவதத் தய்யிபா கொண்டு தான் எல்லா ரியாலத்தும் ஜெயிக்கும். எல்லா மஹப்பத் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மத்ஹு ஷரீஃப் பேசுறதை விட பெரிய ரியாலத்து ஒண்ணும் கிடையாது. மாஷாஅல்லாஹ் இதை விட பெரிய ரியாலா ஒண்ணும் கிடையாது. இதை விட பெரிய ரியாலா ஒண்ணும் கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலுல்லாஹ் போற்றி புகழ்ந்து நாயகத்தை என்ன வாழ்த்தி மகிழ்வதை விட
வெற்றிக்கு வேற ஒரு பாதையும் கிடையாதும்பாங்க அப்பா சல்லல்லாஹு அலைஹி வித்யா ஷரீஃப்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுஹ் செய்யறதை விட என்ன அல்லாஹ்க்கு சந்தோஷமான அமல் வேற ஒண்ணு இல்லப்பாங்க அப்பா மாஷா அல்லாஹ் வித்யா ஷரீஃப்ல. அப்பா அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம வல்லம் கதமைனி ஷரீஃபைன் நாலைன் கரீமைனுடைய தஹத்து முகத்தஸால கியாமத் நாளையில் அல்லாஹ் தபாரக் வ தஆலா நம்மையும் நம்முடைய அஹலையும் கொண்டு போய் அல்லாஹ் சேர்க்கக்கூடிய மேலான அமல் என்ன மஹப்பத் மவத்தத் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம வல்லம் என்பதாக சையதுல் அவ்வலீன் வல் ஆகிரீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ரூஹுல் வஜூத் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் நூருல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்த வல்லம் லிசானுல் ஹக்கில் கரீமா நாயகம் பிஷாரத் செய்றாங்க. மன் அஹப்பனி ஃபஅஹப்ப ஹாதைன் வ அபாஹுமா வ உம்மஹுமா كان معي في درجة يوم القيامة. اللهم اجعل نصيبنا في الدارين، اللهم اجعل نصيبنا في الدارين، اللهم اجعل نصيبنا في الدارين. لخمسة نطفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. لخمسة نطفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. لخمسة نطفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. صل سلم يا رب الحسن والحسين على طه المدني. صل سلم يا رب الحسن والحسين على طه المدني. صل سلم يا رب الحسن والحسين على طه المدني. صل سلم يا رب الحسن والحسين على طه المدني. صل سلم يا رب الحسن والحسين على طه المدني. مثل زين العابدين علي وابنه الباقر خير ولي والإمام الصادق الحفظ وعلي ذي أولى اليقين. ربي فانفعنا ببركتهم وارنا الحسنى بحرمتهم وأمتنا في طريقتهم ومعافاتهم من الفتن. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما